guys, welcome back to my channel Mukagalatta. ஸோ நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து நான் டெல்லிக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு போடுற வீடியோ வந்து ஜஸ்ட் மெட்ரோ மெட்ரோவில் வந்து நான் எப்படி ட்ராவல் பண்ணேன், எங்கே டிக்கெட் எடுத்தேன், எப்படி. ஸோ அந்த ஒரு வீடியோ தான். நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து டெல்லி ட்ராவலில் போடுறேன், அதை பாருங்கள். இது வந்து எல்லாருமே சன்செட் வந்து நம்ம ஊரில் தான் பார்த்துருப்பாங்க கன்னியாகுமரியில். ஆனால் இங்கேயும் ஒரு சன்செட்டை வந்து அவங்க சூப்பராக எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் ஒரு வியூ எடுத்தேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ரோ வந்துட்டு ஸோ மெட்ரோவில் ஏறி நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதுதான் டெல்லி என்சிஆர் த்ரூ அவுட் போகிற மெட்ரோ. ஸோ ஏடன் வந்து அந்த மெட்ரோவை பார்த்து செம ஹாப்பி ஆகிட்டான். ஸோ பாருங்கள், முறைச்சிக்கிட்டே இருக்கான் பாருங்கள். ஸோ அவனை பார்த்துட்டு நம்ம அப்படியே பார்ப்போம். அது இப்போ தானே வந்திருக்கு. நாங்கள் வந்து போகும்போது காயின் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கியூஆர் கோடுன்ட்டு ஒரு பேப்பரில் டிக்கெட் எடுக்கு. 3 வருஷத்தில் எவ்வளோ ஆகிடுது, டிஜிட்டல் இந்தியாவாகிட்டு. அதனால் எங்கே வைக்கணும்னு தெரியாமல் பாதி நேரம் அது எங்கே வைக்கணும்னு சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். இப்போ நாங்கள் எங்கள் மெட்ரோ ஸ்டேஷன் முடிச்சுட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் ஆட்டோ ட்ராவல் பண்ணி ஷாப்பிங் பிளேஸ் போவோம். மெட்ரோ ஸ்டேஷனில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கான். மெட்ரோவில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணணும். பேகெல்லாம் நாங்கள் உள்ளுக்கு வச்சு அதுக்கப்புறம் செக்இன் பண்ணுவோம். இப்போ வந்து டிக்கெட் வாங்கணும். ஸோ போய் டிக்கெட் வாங்க போகிறோம். நான் ஆக்சுவலி போகும்போது செய்ய முடியல, ஏன்னா அப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். சரி, அதுலேருந்து ஒரு 100 रुपये तो कोड़े पेस्ट्री हाँ है 60 रुपये का एक है. हाँ तो फिर क्या करें, जाना तो पड़ेगा ना. ऑटो फेयर ज़्यादा होगा, फिर पेमेंट बाई कैश ஊத்தியா. ஸோ இது வந்து நம்மளுக்கு QR கோடு மாதிரி கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இங்கே இருக்கும்போது டோக்கன் கொடுப்பாங்க, ஒரு காயின் மாதிரி வரும். இப்போ வந்து இப்படி ஒரு QR கோடு. ஸோ இது 120 எனக்கு ஃபேர் வந்திருக்கு, நான் 150 போட்டிருக்கேன். ஸோ அதுவே பேலன்ஸ் எனக்கு கொடுத்துரும். ஸோ பேலன்ஸ் வந்துட்டு இதுதான். ஆக்சுவலி நம்ம இந்த வாங்கியிருக்க கோடு QR கோடு வந்து இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து இந்த இதில் வைக்கணும். இந்த ஷெரின்னு வச்சுருக்கா பாருங்கள், ஒழுங்க வை. கோடை அப்படியே வச்சா அதில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகி இப்போ நாங்கள் வந்து பிளாட்ஃபார்முக்கு போய்கிட்டு இருக்கோம். எப்போவும் டைம் வந்து ஒரு 10 o'clock, பட் ஸ்டில் க்ரௌடாக பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் வந்து பின்னாடி ஒரே க்ரௌடாக இருக்கிறதுனால ಅಲ್ಲಿ வுமன்ஸ் சொல்லி தனியாக ஒன்று உண்டு. ஸோ அது ஒரு 3 கம்பார்ட்மெண்ட் இருக்கும். அது 3 கம்பார்ட்மெண்ட் வுமன்ஸ் சொல்லி, அதில் வந்து ஒன்லி லேடிஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம ஃப்ரீயாக உட்காந்து போயிடலாம். இப்போ வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சிட்டனால நல்லா ஃப்ரீயாக தான் மெட்ரோ வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ மெட்ரோ வருது. நாங்கள் வந்து உமன்ஸ் சொல்லி அண்ட் நார்மல் ஜென்ரல் இதுக்கும் நடுவில் நிற்கும். அது வந்து நம்ம எந்த இதில்னாலும் ஏறிக்கலாம். உமன்ஸ் சொல்லி இதில் வந்து யாராவது ஜென்ஸ் வந்தாங்கன்னா அதில் ஃபைனை போட்டுருவாங்க 100 ரூபாய்க்கு. Aha.
ஏடன் வந்து டயர்ட் ஆகிட்டான். ஸோ அவனோட இதை வண்டியை வச்சு விளாண்டுட்டுருக்கான். ஸோ நாங்கள் வந்து அந்த ஆக்சுவலி ஒரு ஸ்டேஷனில் இறங்கி நாங்கள் வீட்டு வரைக்கும் போகிற மெட்ரோவை எடுக்கணும். பட் எப்போவும் நான் போயிட்டு இருந்த வழியை வந்து ரிவன் போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானே கன்ஃபியூஸ் ஆகி இப்போ கீழே வந்து திருப்படியும் கேட்டுட்டு செக்யூரிட்டி கார்ட்டை கேட்டுட்டு மறுபடியும் படியில் நடந்து மேலே போய்கிட்டு இருக்கோம். ஃபைனலாக அது வந்து க்ளோஸ் ஆகிட்டு, அதுக்குன்னா டைம் ஆகிட்டு 11:03 ஆகிட்டு. ஸோ 11 o'clock அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ நாங்கள் வந்து நார்மல் எக்ஸிட்லேருந்து போகிறோம். இங்கேருந்து ஆட்டோ பிடிப்போம். இப்போ நாங்கள் வச்சுக்கிறது வந்து நாங்கள் அங்கே வீட்டு வரைக்கும் போகிற டிக்கெட் எடுத்தோம். ஸோ எப்படி ரிஃபண்ட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். வந்து நாங்கள் அங்கே வரைக்கும் ஃபேர் எடுத்துப்போம். அதனால் நாங்கள் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே தான் ரிஃபண்ட் ஆகுமா. ஸோ அங்கே கொண்டு போய் கொடுத்து தான் இது ரிஃபண்ட் எடுக்கணும். ஸோ 20 ரூபா 40 ரூபா ரிஃபண்டு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் இப்போ இங்கேருந்து எக்ஸிட் பண்ண போகிறோம். எங்களோட மெட்ரோ ட்ராவல் இனி வருது. இன்றைக்கி நாங்கள் ஒரு வழியாக ஃபீல் பண்ணிட்டோம். ஆனால் நான் வந்து கொஞ்சம் டைம் கழிச்சு வந்ததில் எனக்கு உண்மையிலே எனக்கு நிறைய பிளேஸ் தெரியாமல் நானே கன்ஃபியூஸ் ஆகி போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.